வணக்கம். இந்த காஸ்டிஸ்ட் பூமராக இருக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன, இப்படி காஸ்டிஸ்ட் பூமராக இருக்கிறவங்கள இந்த சமூகம் எப்படி பார்க்குது, ஏன் அவங்கள ஜோக்கராகவே சித்தரிக்குது, இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ஆராய போகிறோம். நாசா விஞ்ஞானி யுவராஜ் பூமிக்கு வந்துட்டு போனதுலேருந்தே கொங்கு பகுதியில் பல விதமான ரீல்ஸ்கள்லாம் வலம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு தொடர்ந்து அந்த நாசா விஞ்ஞானி யுவராஜனுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, அவர் மாவீரர்னா இவங்க மாவீரி, அவங்களை கூப்பிட்டு ஒரு தனியார் யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதில் போய் தட்டி கேட்பாருங்க, போராடுவாருங்க அப்படின்னு அந்த அம்மா பேசியிருக்காங்க. சும்மா இருப்பார் ஆங்கரு. என்னத்துக்கு போராடினாரு சொல்லுங்கள்? காவேரி நதி நீருக்காக போராடினாரா, முல்லை பெரியாருக்காக போராடினாரா, எதுக்காக போராடினாரு? ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு மாவீரி எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. அது ரொம்ப எம்பரஸ்மெண்ட்டை உருவாக்கிருச்சு. அது வரைக்கும் இந்த உலகம் அவங்கள மாவீரியாக தான் பார்த்துச்சு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களை பார்த்து சமூகம் நகையாடுறதும், என்னடா இந்த காலத்துலலாம் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கிண்டலும் கேலியுமா பார்க்குறத பார்த்துட்டு சில பேர் அஃபண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல வீடியோ போட்டு கதறாங்க. யுவராஜ் இன்றைக்கு இருக்கின்ற நிலையை பற்றியும், ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கின்ற பாச பிணைப்பை பற்றியும் சமூக வலைதளங்களிலே பல பதிவுகளை வெளியிட்டிருந்தார்கள். இதை பார்த்தவுடன் ஒரு கூட்டத்திற்கு பொறுக்கவில்லை. எந்த கூட்டத்திற்கு? நாடக காதல் கூட்டத்திற்கு. போதும் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் பொறுக்கவில்லை? யுவராஜை போன்றவர்கள் நாடக காதலுக்கு எதிராக இருக்கிறார்கள். அங்கிள், ரிட்டையர்மெண்ட் ஆன காலத்தில் நிம்மதியாக போய் ரெஸ்ட் எடுங்க. போய் பேரை பேத்தி பாருங்க. நாடக காதல், அந்த காதல், இந்த காதல்னு ஊரே கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மைக்ரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் என்னடா இன்னும் ஒரே வில்லேஜில் உட்காந்துக்கிட்டு நாடக காதல், அந்த காதல், இந்த காதல்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இவர்கள் பரோலில் வருகின்ற நிகழ்ச்சியை மற்றவர்கள் விமர்சையாக கொண்டாடிவிட்டால் நாடக காதலுக்கு மீண்டும் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிவிடும். என்ன அங்கிள், பாஸ்போர்ட் எடுத்தீங்களா, விசா எடுத்தீங்களா, பேரம்பேத்தியை கூட்டிக்கிட்டு ஒரு ஃபாரின் டூர் போங்க, போய் பாருங்க வெளிநாட்டுக்காரன் எப்படி இருக்கிறான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சு பேசுங்க. இப்படி வேகமாக மாறிக்கிட்டு வர இந்த சமூகத்தில் அங்கிள் வந்து ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். இந்த ஏக்கம், பரிதவிப்பு, கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் சேர்ந்து அங்கிளை ஒரு அன்னியன் மாதிரி மாற்றிட போகுது. அதனால அங்கிள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த சாப்டர் பார்ப்போம். அதே விண்வெளி வீரர் யுவராஜனுடைய அம்மா, என்ன இப்படிலாம் பேசுறீங்க, என் மகன் வெளியே வருவான் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. 10 வருஷமா சட்ட விரோதமா ஜெயிலுக்குள்ள இருந்த என் மகன் யுவராஜோட சேர்ந்து அனைவருமே கூடிய சீக்கிரம் வெளியில் வர போறாங்க. யாரோ உங்களை நல்லா ஸ்கேம் பண்ணிக்கிறாங்கம்மா, அப்படிலாம் வர முடியாது. யாரோ உங்களை ஸ்கேம் பண்றாங்க, யாரோ உங்களை ஸ்கேம் பண்றாங்க. ஒருவேளை அந்த ஸ்கேமரே நாங்க தான் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. We are not being scammed, Styler. We are the scam. இந்த மாதிரியான பெரிய பெரிய காஸ்டிஸ்ட் பூமர்ஸ்லாம் சின்ன சின்ன பூமர்ஸ்களை வளர்த்து எடுத்திருப்பாங்கல்ல, அவர்களுடைய நிலை என்ன? லாயர், இவங்க தான் அட்வொகேட் ஆக போறாங்க, எளிய மக்களுடைய குரலாக இருக்க போறாங்க, அவங்களுடைய உரிமையை மீட்டெடுக்க போறாங்க. அதனால எல்லாரும் கை தட்டிடுவோம். ப்ளீஸ் உங்க சொற்பொழிவை தொடங்குங்க. பின்னால நெஞ்சுக்கு நேரா என்ன சொன்னாங்க? என்ன நடுங்கும் இல்ல, புரியல. என்ன நடுங்கும், என்ன நடுங்கும்? எனக்கு தெளிவாகவே கேட்கலீங்களே. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியலைங்களே. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மொழி பேசுறேனே புரியலையேம்பா. என்ன லாங்குவேஜ் இது? டெசிஃபர் பண்ணுங்க அதை. எடுத்துக்கு வாங்க. 7.5 ரிக்டர். இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ராவில் நள்ளிரவு 1:19 மணியளவில் பூமிக்கு அடியில் 37 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ப்ளீஸ் ப்ளீஸ்
சயின்ஸ் மட்டும் பேச வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னா சயின்ஸ் பேசினா எனக்கு அலர்ஜி ஆகிடுது. ஆமாம், அனஃபிலக்டிக் ஷாக் மாதிரி இப்போ கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே வீங்க ஆரம்பிக்கும். வீங்கி இந்த உள்ளார தொண்டை இருக்குது பாருங்கள், அவங்க உள்ளார நாக்கெல்லாம் வீங்கி மூச்சு விட முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் ப்ளீஸ். அம்மா அதெல்லாம் கடத்தி செல்லாதுமா. உங்கள் தாத்தாவுக்கு சக்கரை வியாதி இருந்துச்சா, அது அடுத்த தலைமுறை கடத்திட்டு போவோம். உங்கள் அப்பாவுக்கு இதய நோய் இருந்துச்சா, அது அடுத்த தலைமுறை கடத்திட்டு போவோம். ஏமா இதுதாம்மா சயின்ஸு. கலப்பு திருமணம், அதாவது மனுஷன் நாயை கல்யாணம் பண்ணிக்கிறது, எருமை குதிரையை கல்யாணம் பண்ணிக்கிறது, பூனை காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான திருமணங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும். நோ, இது வந்து சயின்ஸு. சயின்ஸு. கலப்பு திருமணங்கள் வேற, காதல் திருமணங்கள் வேற. பாரா, கலப்புனா கலந்துருவீங்க, வேற ஒருத்தரோட கலந்துருவீங்க. இப்ப காதல்னா கலக்க மாட்டீங்க. எதுக்கணும் இல்லைங்களா? ஆகாது, வம்சத்துக்கு ஆகாது, தவறு. சயின்ஸு இல்லைங்களா? இது சயின்ஸு வேணாங்க, இதோட நிறுத்தியங்க. இதுக்கு மேலே கேட்க முடியாது. நான் சொன்ன மாதிரி லைட்டாக அப்படி அரிக்க ஆரம்பிக்குது, வேணாம் ப்ளீஸ். ஏதாவது விபரீதத்தில் முடிஞ்சிடும் ப்ளீஸ். அடுத்த சாப்டருக்கு போவோம். வணக்கம்டா, தேனியிலேருந்து. வணக்கம். தேனியில் இருந்தா இந்த தேனியில் இவரு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் என்ன அருண், இந்த மீசையெல்லாம் வச்சுருப்பாரு. அதான் அந்த பொம்பளை பிள்ளைங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்லாம் பயங்கரமாக வகுப்புலாம் எடுப்பார். அந்த அருண் நல்லா இருக்காரா? அவர் கேட்டதா சொல்லுங்கள். அப்புறம் என்ன விஷயம்? இப்போ வந்து கல்லர் சமயத்தில் வந்து 5 கொலை நடந்திருக்கு தேனி மாவட்டத்துக்குள்ள. 5 கொலை. தம்பி கொஞ்சம் சோகமாக இருக்கலாமே. 5 கொலை நடந்திருக்கு, கொஞ்சம் சோகமாக மூஞ்ச வச்சுட்டு பேசலாமே. அது என்ன சிரிச்சுக்கிட்டே 5 கொலை நடந்திருக்கு, 1 2 இல்லை 5 நடந்திருக்கு. என்னது இது? கொஞ்சம் சோகம் வேணும்பா, பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இன்னொரு டேக் போலாம் வா. 1 2 இல்ல 5 கொலை நடந்திருக்கு. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணதாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இப்போ வந்து யாருமே அவங்க சமயத்திலே கள்ள சமயம் எல்லாம் அமைதியா இருக்காங்க. அதுக்காண்டி நாங்க வந்து மர சமயம் அமைதியா இருக்க மாட்டோம். அதுக்காண்டி நாங்க வந்து தட்டி கேட்போம், வன்முறையா வந்து தண்டிக்கிறோம். வன்முறையா தண்டிக்கிறீங்களா? கண்டிக்கிறோம்பா, கண்டிக்கிறோம். கா சொல்லு. இதேங்காத மாட்டு சமயம் வந்து சரியா இருந்துக்குங்க. மாட்டு சமுதாயமா? மாட்டு சமயம் வந்து சரியா இருந்துக்குங்க. மாற்று சமுதாயம்பா, மாற்று மாட்டு சமயம் வந்து சரியா இருந்துக்குங்க. இப்ப தேனி மாவட்டத்துல பூராவே மர சமயம் இறங்கி எது வேலை செஞ்சா ஒன்னும் பண்ணவே முடியாது. சரியா இருந்துக்காங்க. தம்பி பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. ஸ்கூல் இருக்கு, பரீட்சையெல்லாம் இருக்குன்றதுனால நீங்க எல்லாம் தப்பிச்சிங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. 45ல இருக்கவங்க ஃபுல்லா இந்த 2018 வந்து மேனிபுலேட் பண்றாங்க. மாஸ் மேனிபுலேஷன். நீங்களா பெரிய ஆளுன்னு இவங்களுக்குள்ள வந்து திணிக்கிறாங்க. அதை இவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாவமா இருக்கு எனக்கு இவங்க எல்லாம் பார்த்தாலே. இந்த பையனை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தாட் எப்படி வந்துச்சு? நம்ம பெரிய ஆளுன்ற தாட் உனக்கு எப்படி மனசுக்குள்ள வந்துச்சு? அது சின்ன வயசுல இருந்து ரத்தத்துல ஓடுனது. ரத்தத்துல எப்படி தன்னால ஊறும்? அது போக இன்டர்நெட்டில் என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா இந்த பூமர்ஸ்? தெரியும். தேவமாறு தோனி தேவமாறு எனக்கு தெரியும். தோனி சிஎஸ்கே ஏற்கனவே சோகத்தில் இருக்காங்க, இதெல்லாம் தேவையா? ஒரிஜினல் தேவமாறு அவருதான். மரவர் கொண்டையங்கோட்டை மரவர் தோனி. ஏதாவது கவர்மெண்ட் சீல் ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை ஏதாவது ஹால்மார்க் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? அப்ப என்ன நீங்க சொல்றதுதான். மனுஷன் போட்டுருப்பாரு. இந்த வட்டம் இறங்க ரிப்பன் கட்டிட்டு இருக்காரு. மனுஷன் ரிப்பனு ஃபுல் தேமார் வேணா. அவரு தேமா சண்டைக்குல மோசம் போறல. அது முழு மூச்சு அடிச்சு போடுவாரு. முழு மூச்சு அடிக்கலாம். நெஞ்சில பச்சை வச்சிருக்காரு. தேவரா யாரும் தெரியாது. ஒரிஜினல் தேவனாரு தோனி மரவர். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். அவங்க அப்பா வந்து தோனி மரவரு. அவங்க அப்பா வந்து ஆக முடியாது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? படு இல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நாங்க சமைக்கிறோம்னு 1000 தடவை சொன்னீங்க. சமையல் மிகவும் அவசியமான விஷயம், அதுவும் ஆண்களுக்கு மிக மிக அவசியமான விஷயம். இந்த கரண்டி நம்ம கையில வர்றதுக்காக நம்ம எத்தனை ஆண்டு காலம் போராடி இருக்கோம். நியாயமா சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் ஊர்ல பொம்பளை பிள்ளையில சமைக்க வச்சு பழக்கி இருந்தீங்க அப்படின்னா
ஆம்பளை பையன் மெட்ராஸும் போய் பெங்களூர் போய் சமைச்சு பழகிட்டு இருக்க மாட்டானுங்க. இந்த கரண்டியை கொண்டு போய் பொம்பளை கையிலேயே கொடுத்துக்கிட்டு சமைக்கிறது உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஜெண்டருக்கும் சமையலுக்கு என்ன சம்பந்தம்? நீ காரால வம்சத்துல போறது கவண்ட பசங்க எல்லாம் டிகிரி முடிக்கிறான்னு என்ன காரணம்? காசு பணம் இல்லைன்னா பின்ன இல்ல படிச்சுன்னா பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னா பின்ன படிச்சா வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், அதெல்லாம் எல்லாரும் பண்றது தானே. ஒரு வெங்காயம் இல்ல, எல்லாம் வீட்டுல பிள்ளைக்கு சும்மா உட்காந்துருக்குது, எல்லாம் 2 டிகிரி முடிச்சு வச்சிருது. வேற வழி இல்ல, ஒன்ன முடிச்சாத சாதகத்தையும் கொண்டு போய் கையில் நீட்ட முடியுது. பொண்ணு கிடைக்கணுன்றதுக்காகவே படிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு மிகவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை சீராளு நாங்கெல்லாம் இன்னைக்கு சமையல்ல இருந்து அத்தனையும் கத்துக்கிட்டு வந்திருந்தா நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? இன்னைக்கு எல்லாம் பசங்க மோசமா இருக்கிறாங்க, இன்னைக்கு பெண்களை மதிக்கிறது இல்லைன்னு மேடை ஏறி எல்லாம் பேசி போட்டு போறாங்க. நைஸ். இதே மாதிரி நீங்கள் வளருங்க, இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களை வளர்த்துங்க, உங்கள் பேர பிள்ளைங்களை இதே மாதிரி வச்சுருங்க. ஆனால் வளர மட்டும் விட்டுறாதீங்க. அது நம்ம வம்சத்துலேயே இல்லைப்பா, இது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கணும். அதெல்லாம் வரலாறு. அப்படி இருந்தால் தான் நாளை நமது அருமை பெருமைகளை உலகு பேசும், அதை வரலாறாக படைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த உலகமே நடுங்குச்சுல்ல, அதில் எல்லா பொருளும் கீழே விழுந்துருச்சு. நான் போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். பாய் பாய்.